என்ன குழம்பு வைக்கணும்னு டெய்லி குழப்பமா? பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக இந்த ஒரு பொடியை போட்டு ஈஸியாக குழம்பு பண்ணிடலாம். அந்த வகையில் நான் இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா மிளகு குழம்பு பொடி. இந்த பொடியை வச்சு நம்ம வத்த குழம்பு வகைகள் எல்லாமே, புளிக்குழம்பு, வத்த குழம்பு எல்லாமே செய்யலாம், சாம்பாரை தவிர. வாங்க அதை குயிக்காக பண்ணிடலாம். பருப்பு இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். உளுந்து 1 டேபிள் ஸ்பூனு, நான் உருட்டு உளுந்து தான் எடுத்திருக்கேன். தொளி உளுந்தும் போடலாம், உடச்ச தொளி உளுந்தும். வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கசப்பு ரொம்ப, அதாவது அந்த வெந்தயம் இது பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் அரை டேபிள் ஸ்பூன் ஆக்கிக்கோங்க. அதே மாதிரி இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தனியா 1 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். ஏன்னா மிளகோட காரத்தை மட்டுப்படுத்துறதுக்காக தான் தனியாக எடுத்திருக்கேன். அதே மாதிரி மிளகு 1 டேபிள் ஸ்பூன் அளவும், எள்ளு 1 டீஸ்பூன் அளவும் இதில் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மிளகா காய்ஞ்ச மிளகா ஒரு 6-7 நான் சேர்த்துருக்கேன். நான் மிளகோட காரம் நல்லா இருக்கும். இது ஒரே தடவையில் பண்ணுறதுக்கு இல்லை. இந்த குழம்பு பொடியை நம்ம பண்ணி வச்சுட்டு இதுலேருந்து 2 ஸ்பூன் அளவு எடுத்து போட்டு குழம்பு வச்சாலே அட்டகாசமாக குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். ஒரு 3-4 பேருக்கு 2 நேரத்துக்கு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவசர நேரத்தில். இதோடு சேர்த்து ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு நல்லா நிழலில் காய வச்ச கருவேப்பிலையை நான் சேர்த்துருக்கேன். நான் இல்லை பச்சை கருவேப்பிலை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது ஈரமாக இருக்கிறத நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் கடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லா வறுத்துருங்க. ட்ரையாக இருந்தால் தான் பொடி கெடாமல் இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். நான் புளியை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. நார், ஓடு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா பார்த்துக்கோங்க. கொட்டை இதெல்லாம் இருந்தால் எடுத்துருங்க. நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ண புளியை எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு பார்த்தீங்கன்னா டங்குன்னு கல் மாதிரி சவுண்டு கேட்கும். அப்போ புளி கரெக்டாக வறுத்துட்டோன்னு அர்த்தம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சுட்டு, இது எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி நீங்கள் ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு கெடாமல் இருக்கும். இந்த பொடி அரைக்கும்போது ப்ரிசர்வேட்டிவ்க்கு கொஞ்சம் போல் உப்பும் சேர்த்து நம்ம அரைச்சிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடியை வச்சு தான் நான் இன்றைக்கி மிளகு குழம்பு வைக்க போகிறேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச பொடி 2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு 1 கப் அளவு தண்ணி, நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1 கப்பு. நான் பொடி ரொம்ப ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் எடுத்துகிட்டேன். அதனால் இன்னும் கொஞ்சம் பொடி சேர்த்துருக்கேன். நான் வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம பொடியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் இது பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாலே போதும். குழம்பு ரொம்ப திக்காக வேணும்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி வந்துடும். நமக்கு அப்படி தேவையில்லை. கொஞ்சம் டைலூட்டாக இருந்தால் பரவாயில்ல. நான் ஓரளவு டைலூட்டாக இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். நான் இந்த குழம்பு எங்களுக்கு 2 நேரத்துக்கு வந்தது. எனக்கு இவ்வளோ திக்னஸ் போதும்னு நான் இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பராக திக்காயிடும். இதுவே சூப்பராக இருந்தது. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நந்தினிஸ் பேண்டையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.